என்ன நீ சுத்தமா மதிக்கலைங்கிறது 100% உண்மை. இல்ல அத்தை, சத்தியமா இல்ல அத்தை. வாய மூடு. இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பீரோ விஷயத்துல என்ன சமாதானப்படுத்துற மாதிரி நடிச்சிட்டு அந்த நகையை குடுக்கற மாதிரி குடுத்துட்டு இப்ப எல்லாரும் முன்னாடியே வச்சு அசிங்கப்படுத்தி என் நகையை குடுங்கன்னு கேக்குறேன். ஐயோ, ஏன்பா முத்தரசு, நகைய வாங்குனீங்கன்னா பீரோவை வீட்டை விட்டு வெளியே எடுத்துறீங்களா? வேண்டாம் முத்தரசு, இனிமே நான் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. அன்னைக்கே கொடுத்தப்ப அந்த நகையை வாங்கறதுக்கே எனக்கு உடன்பாடே கிடையாது. எப்ப அவ என்னோட நகை வேணும்னு சொன்னாலோ அது இனிமே என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஏ மருது, போய் அந்த நகையை எடுத்துட்டு வா. சித்தி, எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல. சித்தி, நான் சொல்றது கொஞ்சம் சித்தி, கோவப்படாத சித்தி. கோவப்படாம எப்படி பார்க்கிறது முத்தரசு? இவ்ளோ சொல்லியும் கேட்டுட்டு உயிரோட இருக்கிறேனே, அதுவே பெரிய விஷயம். இல்ல அத்தை, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமாமா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு செருப்பு சீவக்கட்டைய வச்சு அடிச்சிட்டு, ஐயோ தெரியாம பட்டுடுச்சே சோறு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி கதையா இருக்குடி நீ சொல்றது. அம்மா, குடுத்துருவாமா? குடுக்கறதா? அவ பேசின பேச்சுக்கு அத கையில எல்லாம் குடுக்க கூடாது. எடுத்துட்டு போ. என்ன சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பண்ற? ஆமாப்பா, மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். என்கிட்ட எப்ப அவ கைய நீட்டி என் நகைய கொடுங்கன்னு கேட்டாளோ அந்த நிமிஷமே எனக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அத நான் கண்டிப்பா தப்பாதான் எடுத்துக்கிட்டேன். ஏய், இனிமே அந்த நகையை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துடாத சொல்லிட்டேன். இத வித்தா 5 லட்சம் ரூபாய் வந்துரும் நினைக்கிறேன். போதுமா இல்ல இன்னும் நகை வேணுமா? இது போதும் வெண்ணிலா. வாமா, வா போலாம். ஓன் நகை ஓன் பணம்னு பிரிச்சு பேசுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டல. என் பையன் முன்னாடியே என் தலையில கொட்டி காமிக்கிறியா? பாத்துக்கிறேன்டி, எனக்கும் ஒரு காலம் வராமலையா போயிடும். அப்ப தெரியும் உனக்கு இந்த நீலாம்பரி யாருன்னு. தயவு செஞ்சு எனக்கு இந்த நகையெல்லாம் வேணாங்க. சொன்னா கேளுங்கய்யா. ஏன் பொண்ணுமா, ஏன் தயங்குற? எங்களாலதான் இத்தனை பிரச்சனையும் ஆச்சு. உங்க மனசை நாங்க தேவையில்லாம புண்படுத்திட்டோம். மன்னிச்சிருங்கய்யா. எல்லாம் இந்த பாவி மக பண்ண வேலை. என்ன பொண்ணுமா, படிக்கிற பொண்ணு போய் பாவிக்கு வீண் பேசிட்டு அவ
அவன் மேல ஒரு தப்பும் கிடையாது. செல்வியா இதை கேட்டாளா? நானா தானே சொன்னேன். அவளை போய் திட்டிட்டு இருக்க. எத்தனை வருஷமா எங்க கிட்ட நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவளை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சுமையும் கிடையாது. புத்தகத்தை தூக்க வேண்டிய வயசுல செங்கலை தூக்கிட்டு இருக்கால, அதுதான் உண்மையான சுமை. இந்த பணம், இந்த நகை, இதை பத்தி நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். கற்கை நன்று பிச்சை புகிரும் கற்கை நன்றுன்னு சும்மாவா சொன்னாங்க? படிக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணலாம், தப்பு கிடையாது. அது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும். இன்னைக்கு சித்தி திட்டும் கோச்சிக்கோ, நாளைக்கு அது சமாதானம் ஆகிடும். காலப்போக்கில் அது சரியாயிடும். ஆனால் காலம் அவளுக்காக காத்துட்டு இருக்காது. அவளுக்கு வயசு போச்சுன்னா அவள் எப்படி படிப்பா? ஒரு வருஷம் போனதுதான். செல்வி, பணம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால உன்னால் படிக்க முடியல. இப்போ நான் உனக்கு உதவுறேன்ல, இதே மாதிரி நாளைக்கு நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா செய்வேங்கண்ணா. இதை பாரு கண்ணு, நீ ஜெயிக்கணும், பெரிய ஆளாகணும். புரியுதா? உனக்குள்ள இருக்கிற இந்த வெறியும் தன்னம்பிக்கையும் தன்மானமும் என்னைக்குமே குறையக்கூடாது. இந்த நகை அது இதெல்லாம் உனக்கு ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் கொடுத்து உதவுறான்னு தப்பாவே எடுத்துக்காது. உன் அம்மாவோட அண்ணன் கொடுக்குறான்னு நினைச்சுக்கோ. சரிங்க. உனக்கு ஒரு தாய் மாமன் தான் இதை பண்ணுவான்ல. பா. அக்கா, கலக்கிட்டீங்க. என்ன கலக்கிட்ட? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? சும்மா நீலாம்பரி அம்மாவியே வெளுத்து வாங்கிட்ட. என்ன வீரம், என்ன கம்பீரம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா இருங்கக்கா, நானே ஏற்கனவே பயத்துல இருக்கேன். நீங்க என்னடானா என்ன பாராட்டிட்டு இருக்கீங்க? நீங்க பாராட்டுற விஷயத்தெல்லாம் அத்தை பார்த்தாங்கன்னா தேவையில்லாம வீட்டுக்குள்ள சங்கடம் தான் வரும். நீ இந்த அளவுக்கு அவங்க பாவம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ எக்கேட கேட்டா எனக்கு என்னன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை புரிஞ்சிக்கவே இல்லையே. கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அவங்க உன்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நிலைமை மாறும். அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதான் பூஜாக்கா என்னோட ஆசையும். அது கண்டிப்பா நடக்கும். அதுவும் உன் கையில தான் இருக்கு. முத்தரசன் இனிமே உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவா, கவலைப்படாத. இனிமே நான் உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அண்ணி. ஆமாக்கா, எனக்கும் உங்களை நினைச்சா பயமா இருக்கு. ஆமா, நானும் இனிமே சமைக்கலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள இது வரைக்கும் நான் பார்த்து பயந்த ஒரே ஆளு அத்தை தான். இன்னைக்கு அத்தையவே என்ன செய்தின்னு கேட்டுட்டியே. ஐயோ, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ ஏற்கனவே சமையல் போட்டியில ஜெயிச்சு 5 லட்சம் ரூபாய் உன் அக்கவுண்ட்ல இருக்கு. இந்த நகையெல்லாம் கொடுத்ததுக்கு பதிலா அந்த பணத்தை கொடுத்திருக்கலாமே. இவ்ளோ பிரச்சனை வராம தவிர்க்கலாமே. நானும் யோசிச்சேன்க்கா. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் அந்த பணத்தை செலவு பண்ணிட்டேன். செலவுனா அது செலவில்ல. கார்த்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். ஒன்னும் இல்ல, அந்த பணத்தை ருத்ரா பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன். அண்ணி தான் கூப்பிட்டு என்ன டெபாசிட் பண்ண சொன்னாங்க. அதனால நான் ருத்ரா பேர்ல டெபாசிட் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு நீ இவ்ளோ பண்ணிருக்கியா? ஆமாக்கா, ருத்ரா என்ன சித்தி சித்தின்னு கூப்பிட்டவ இப்ப வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுறா. மனசார என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட குழந்தைக்கு நான் வெறும் சாப்பாடு சமைச்சு போடுறத தவிர வேற எதுவுமே பண்ணதில்ல. அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த பணம் கிடைச்சதும் மொத்த பணத்தையும் கார்த்திக் கிட்ட சொல்லி ருத்ரா பேர்ல டெபாசிட் பண்ண சொல்லிட்டேன். அவ கல்யாணத்துக்குன்னு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும். அதான் என் ஆசை.
ஹை. ஸ்வேதாக்கா, ஸ்வேதாக்கா, என்னாச்சுக்கா? ஐயோ, ஐயோ, ஏன்க்கா இப்படி பண்றீங்க? ஐயோ, ஜனனி போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா. கார்த்தி, டாக்டருக்கு போன் பண்ண. ஐயோ, ஃபோன் பண்றேன். சீக்கிரம். என்னக்கா நீங்க? என்ன மேடம் ஆச்சு? என்னாச்சு? கவனமா பாத்துக்கிறது இல்லையா? சாரி மேடம், அவங்களுக்கு தான் மாத்திரை எடுக்க போயிருந்தேன். ஒண்ணும் இல்ல. அனி, டாக்டர் கிட்ட பேசிட்டேன், அந்த வரேன்னு சொல்லியிருக்காரு. சில மருந்துலாம் எழுதி தர்றேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுங்க. நல்ல தூக்கம் வர்றதுக்கு மாத்திரம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி வெந்நீர்ல அப்பப்போ உத்தரம் கொடுத்தா ரத்தக்கட்டு சரியாயிடும். இவங்களுக்கு மனசளவுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க ஹஸ்பண்ட்ட சொல்லி ஒரு சைக்காட்டிக் டாக்டர் வர வச்சு ஒரு தடவை காமிச்சிருங்களேன். சரிங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாக்கிரதையா பாத்துக்குமா? சரி டாக்டர். ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு கால் ஓகே பண்ணு. டாக்டர். நான் வரேன். ஓகே டாக்டர். வரேன் சார். ஏன் வெண்ணிலா, எதுக்காக ஸ்வேதா தூண்ல அடிச்சா? உனக்கு ஏதாவது புரியுதா? தெரியலக்கா. ஆனா எப்பவுமே ருத்ரா ஸ்வேதாக்காவை வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பா. எதிர்த்து பேசுவா. அதனால 2 பேருக்கும் சுத்தமா ஆகாது. ஒருவேளை ருத்ராவை பார்த்ததும் அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சோ என்னமோ தெரியல. அப்போ பழைய ஞாபகம் வந்திருக்குமா என்ன? ஆனா பழைய கதையெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கு பழைய ஞாபகம் வராம இருக்கிறது நல்லது. சாம்பார் வடை பிச்சிருச்சு. இந்த முருங்காய் சாம்பார்ல 2 வடைய பிச்சு போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா சொர்க்கத்தை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கு. அட போங்க மாம்ஸ், உங்களுக்கு சாம்பாரோட சொர்க்கம்னா எனக்கு சிம்ரன் தான் சொர்க்கம். அவதான் பேச மாட்டேங்கிறாளே. ஏன், என்னாச்சு கார்த்தி? சொல்லு கார்த்தி. இல்ல நீ, அதுக்கும் உங்க பிரச்சனை தான் காரணம். ஏன் பிரச்சனையா? நான் என்ன பண்ண? இல்ல, அன்னைக்கு லாக்கர் சாவி விஷயத்துல அம்மா உங்களை ரொம்ப கேவலமா நடத்தினாங்கல்ல, அதனால சிம்ரனும் அவங்க அக்காவும் பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு
நாங்க ஒண்ணு பண்ணோம். கோமாளிய கோமாளின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் தான் ஏமாளி. சிம்ரன், சரி இப்ப என்ன பண்றது கார்த்தி? எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சிருச்சே, அப்புறம் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா அவ? இல்ல நீ சிம்ரன் இதை சாதாரணமா எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா. என்னால எல்லாருக்கும் பிரச்சனை, கடைசியில பார்த்தா உங்களுக்குள்ளயும் பிரச்சனை. நான் இப்ப என்னதான் பண்றது? அண்ணி, இதை சரி பண்ணோம்னா கண்டிப்பா உங்களால மட்டும்தான் முடியும். என்கிட்ட ஐடியா ஒண்ணு இருக்க. நீ என்ன அந்த சாவியை திருடின மாதிரியா? சேச்சே, அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீ இதை பண்ணா போதும், கண்டிப்பா சிம்ரன் மனசு மாறி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. சரி விஷயத்த சொல்லு. அதாவது அம்மா சம்பந்தப்பட்டவங்க யாரும் வீட்ல இல்லாதப்போ அம்மாவும் இருக்கக்கூடாது. அவங்க கோயிலுக்கோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க நேரமா நான் 2 ஆளுங்களை செட் பண்ணிடுறேன். அந்த ஊர் ஆளுங்க வந்து அம்மா கிட்ட பேசணும்னுவாங்க. முக்கியமான விஷயம் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா, ஏய் என்ன பெரிய நீலாம்பரி, இங்க எல்லாமே நான் தான், என்கிட்ட விஷயத்த சொல்லுங்கன்னு அதிகாரமா பேசணும். ஐயோ, இருங்க நீ, நெருப்புனா வாய் வந்துருமா? இப்படி நீங்க பேசணும்னே இதை பார்த்த சிம்ரன், அம்மா வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இவ்வளவு தைரியமா பேசுறீங்களேன்னு இப்படி உங்களுக்கு தைரியம் கொடுத்து பேச வச்சது நான் தான்னு நினைப்பா. அது மட்டும் அவளுக்கு தோணிருச்சுன்னா அப்புறம் அவ பழைய மாதிரி ஆகி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது. அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன கொன்னுடுவாங்க. ஐயோ, ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதான் தேவையில்லாம ஏன் கார்த்தி இப்படி என்ன கோத்து விடுற? அண்ணி, அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தானே இந்த டிராமாவே நடக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, எனக்காக சம்மதிச்சு பண்ணி கொடுங்க அண்ணி, ப்ளீஸ். சொல்லுங்க. வேண்டாம் கார்த்தி, சொன்னா கேளு கார்த்தி, ரொம்ப பயமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, எனக்காக பண்ணி கொடுங்க அண்ணி. இப்ப நீங்க பண்ணலன்னா அப்புறம் என் காதல் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆயிடும் அண்ணி.